கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தர் கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலும் கிருபையும் அன்பும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு கூட இப்போதும் நாம் சிறிது நேரம் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்ட தலைப்பின் கீழாக நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறதான பாடத்தின் தலைப்பு ஜெபத்திற்கு அவசியமான மனப்பான்மை. ஜெபத்திற்கு அவசியமான மனப்பான்மை அப்படின்னு சொல்லி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா அந்த மனப்பான்மை இல்லாமல் நாம் போய் தேவனுடைய சமூகத்தில் ஜெபத்துக்கு கடந்து சென்றோமானால் அது நிச்சயமாக நேரத்தை வீணடித்ததாகவும் அது தேவனுக்கு முன்னாடி ஒரு சுகந்த பலியாக வாசனையாக கடந்து செல்லாத ஒரு ஜெபமாக தான் இருக்கும். சரி, பாடத்துக்குள் கடந்து செல்வதற்கு முன்பதாக நாம் ஆதார வசனத்தை வாசி கேட்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் நம் யாவருக்கும் நன்கு பரிச்சயமானது. மலைப்பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து அறிமுகப்படுத்தின ஒரு ஜெபம். இதை எல்லோரும் ஒரு கிளிப்புள்ள மாதிரி சில பக்கம் பண்ணுவாங்க, எங்கள் பெயர் சபைகள் எல்லாம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஜெபத்துக்கு காட்டின இந்த ஒரு மாதிரிக்குள்ள ஒரு ஆழமான விஷயங்கள் நமக்கு புதைந்திருக்கு. அதை நாம் தெரிந்து கொண்டு அதை நம்முடைய ஜெப வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தும் போது அந்த ஜெபமானது தேவன் விரும்புகிற ஜெபமாகவும் அவருக்கு முன்பதாக ஒரு சுகந்த வாசனையாக எழும்பக்கூடிய ஜெபமாகவும் காணப்படும். இன்றைக்கு நாம் அந்த ஜெபத்தை முழுமையாக பார்க்க போறதில்ல. இன்றைக்கு ஜெபத்துக்கு முன்பாக நமக்கு வேண்டிய அவசியமான மனப்பான்மை என்ன என்கிறத மாத்திரம் இன்னைக்கு இந்த பாடத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்தில் நாம் தெரிந்து எடுத்துக்க வேண்டிய அந்த பகுதி என்ன அப்படின்னா, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இந்த வாக்கியத்தை மட்டும்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வாக்கியம்தான் நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கான ஒரு திறவுகோல் அல்லது நுழைவாயில் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த வாக்கியத்தினுடைய ஆழமான விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கலைன்னா ஒரு ஆழமான ஜெப வாழ்க்கைக்குள்ள நாம் ஒருபோதும் கடந்து செல்ல முடியாது. சரி, எந்த சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை இந்த வாக்கியத்தை அறிமுகப்படுத்துறாருன்னு பார்த்தோம்னா, வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம் 1வது வசனம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீசரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். ஆம், பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துட்ட ஒரு சீசன் கேட்குறாங்க, எங்களுக்கு யோவான் அவருடைய சீசர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தது மாதிரி நீங்க எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவிடம் அந்த சீசன் கேட்கிற வரைக்குமே அதற்கு முன்பதாக ஜெபத்தை குறித்து இயேசு கிறிஸ்து ஏதாவது போதிச்சாரா, பேசினாரா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. அந்த சீசன் கேட்ட பிறகுதான் இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். சரி, அந்த சீசன் இந்த ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்துவ கேட்பதற்கு அவருக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது எது, அவருக்குள்ள ஒரு உந்துதலை கொடுத்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா, அது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஜெப வாழ்க்கை. அந்த சீசன் கூட மற்ற சீசர்கள் இருக்காங்க. ஆனா ஒரு சீசன் தான் ஜெபிக்க கற்றுத்தான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனா அந்த சீசன் இயேசு கிறிஸ்துனுடைய ஆழ்ந்த ஜெப வாழ்க்கையை உற்று கவனித்திருக்கிறார். அந்த உற்று கவனித்ததுனாலதான் அவருக்குள்ள அதனுடைய தாக்கம் அவரை இயேசு கிறிஸ்துவோட கேட்கும்படி அவரை உந்தி தள்ளியது. சரி, அவர் இயேசு கிறிஸ்துவோடும் அவருடைய ஜெப வாழ்க்கையை பார்த்தார். அதோடு கூட என்னென்னலாம் பார்த்தார், அவருக்குள்ள அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற அளவுக்கு என்னென்ன விஷயமெல்லாம் அவர் பார்த்தார்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரியமான சகோதர சகோதரிகளே, யோவான் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. அதாவது இயேசு கிறிஸ்து மூலமாய் வேத வாக்கியங்கள் மூலமாய் கற்றுக்கொண்டிருந்த காரியங்களை இந்த சீசன் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில அவர் பார்த்தார். சரி, அவர் பார்க்கும்போது
பகலெல்லாம் நமது ஆண்டவர் நம்முடனே கூட பிரயாணிக்கிறார், நம்மோடு கூட ஊழியம் செய்கிறார், எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறார். இரவு ஆனதுமே ஒரு பெரும்பகுதியை நம்ம தனியே விட்டுட்டு போய் ஜெபத்துல போய் கழிச்சிட்டு இருக்கார். விடிய கால வர்றார், மகா பெரிய உற்சாகத்தோடு ஒரு உத்வேகத்தோடு தேவனுடைய ஊழியத்தை அற்புதமாய் செய்கிறாங்க. அவருடைய பேச்சு, அவருடைய செயல்கள், அவருடைய பிரதியுத்தங்கள், அவருடைய பதில்கள், அவரை பயக்கிறவர்களுடைய கையாண்ட விதம், இப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசு கிறிஸ்து பிதாவை காண்பித்தார். அப்ப இந்த சீசனுடைய மனசுல தோணி இருக்கும், பகலெல்லாம் ஊழியம் செய்கிறார், இரவெல்லாம் இரவின் பெரும்பகுதியெல்லாம் இயேசு கிறிஸ்து ஜெபத்தில் கழிக்கிறார், தேவனோடு தனித்திருக்கிறார். அப்போ இவருடைய வல்லமைக்கு, இப்படிப்பட்டதான ஒரு வல்லமைக்கு, பிதாவை தன் மூலமாய் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமைக்கு ஆதாரம் எது அப்படின்னு சொல்லி அவர் யோசித்திருக்கணும். அது பிதாவோடு கூட வைத்திருக்கிறதான அந்த ஆழமான ஜெப வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவர் கண்டார். அதுதான் அவருக்குள்ள அந்த ஒரு ஊக்கத்தையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்துது. அப்போ இவர் நினைக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை போல நாமளும் பிதாவுக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை வாழணும்னா, பிதாவை போல கிறிஸ்துவை நான் வெளிப்படுத்தணும்னா, அப்ப எனக்கு வல்லமை வேணும் அல்லவா? அப்ப நானும் அந்த ஜெபம்ங்கிற அந்த ஒரு வல்லமையான கருவியை பயன்படுத்த வேண்டும் அல்லவா? அது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்வ மிகுதியில தான் வந்து இயேசு கிறிஸ்துவிட்ட ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜெபம் 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 அப்படிங்கிறது பல கோணங்களில் நம்ம இந்த பாடங்களை பார்க்க முடியும். ஏற்கனவே நாம் ஒரு பாடம் பார்த்துருக்கிறோம். இன்னும் ஜெபத்தை குறித்தே பல்வேறு கோணங்களில் நம்ம பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, ஜெபம் என்பது பரந்தது, ஜெபம் என்பது வல்லமை உள்ளது. அதை நாம் பல்வேறு கோணங்களில் பாடங்களாக நம்ம கற்றுக்கொண்டே இருக்க முடியும். அந்த வகையில் தான் நாம் இன்னைக்கு இந்த பாடத்தில் சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். சகோதர சகோதரிகளே, ஜெபம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்து பார்த்தோம்னா, ஜெபம் என்பது உச்சரிக்கப்படும் அல்லது வெளிப்படுத்தப்படாத இருதயத்தின் உண்மையான ஆசை அல்லது விருப்பம் அப்படின்னு சொல்லி சகோதரர் ரீப்ரிண்ட் 2251 சொல்றாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய மனசுல இருந்தது இதுதான். அவர் ஜெபிச்ச ஜெபத்தினுடைய அர்த்தம் இதுதான். அவர் என்ன நினைச்சாங்க, தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்கிற அந்த உண்மையான ஆசை, அந்த உண்மையான விருப்பம், அதற்கு தேவையான எரிபொருள், அதற்கு தேவையான வல்லமை பெறுவதற்கு ஒரு கருவியா இருந்ததுதான் ஜெபம். தேவனுடைய சர்வ வல்லமையையும் நம்முடைய இயலாமையையும் இணைக்கிற கருவி தான் அந்த ஜெபம். ஆவிக்குரிய ரீதியும் சரி, நம்முடைய சிந்தை ரீதியிலையும் சரி, வாழ்க்கையின் விவகாரங்கள்ல தேவனுடைய வழிநடத்துதலுக்காக நாம் தேவனையே நோக்கி பார்க்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஜெபம். தேவனுடனான நிரந்தர தொடர்பு, அவரது புன்னகைக்காக தொடர்ந்து அவரையே நாம் நோக்கி பார்ப்பது, தேவனுடைய புன்னகைக்காக அவரையே நாம் தொடர்ந்து நோக்கி பார்ப்பது. பூமிக்குரிய எந்த ஒரு மேகமும் எழும்பி அந்த தேவனுடைய புன்னகையை, அவருடைய முகத்தை நம்மை விட்டு பிரிக்காத அளவுக்கு, மறைக்காத அளவுக்கு பார்த்து கொள்ள செய்வதுதான் ஜெபம். பிரியமானவர்களே, ஜெபம் ஒரு மாபெரும் பாக்கியம். ஏன்னா, நம்முடைய மகத்தான சிருஷ்டிகரோடு நெருங்கிய அறிமுகத்தை நமக்கு ஏற்படுத்தி தருவது. நம்முடைய மகத்தான சிருஷ்டிகரோடு நெருங்கிய அறிமுகத்தை நமக்கு ஏற்படுத்தி தருவது எது அப்படின்னா, இந்த ஜெபம்தான். தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளும் அவருடைய இருதயத்துக்குள்ளும், தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளும் அவருடைய இருதயத்துக்குள்ளும் நம்மை கொண்டு போய் சேர்ப்பது எது அப்படின்னா ஜெபம். இப்ப புரியுதுங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து ஜெபத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தா, அவர் வாழ்க்கையே ஜெபமாகவே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இப்ப பார்த்தீங்களா, இந்த காரியங்கள் எல்லாம் அவருக்கு நிகழ்ந்தது. சகோதர சகோதரிகளே, அப்போ ஜெபம் எப்படிப்பட்டன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்னும் நிறைய பார்க்க முடியும், ஆனா போதும். ஜெபம் நமக்கு அத்தியாவசியம். ஏன் அப்படின்னு பார்த்தா, ஜெபம் என்பது அது சலுகை அல்ல, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சலுகை அல்ல, அது நமக்கான அத்தியாவசிய தேவை. அப்ப உணவு, உடை, உறைவிடம் எப்படி நமக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு அத்தியாவசிய தேவையோ, அதே போலதான் ஒரு புது சிருஷ்டிக்கு அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையை நிகழ்த்தி வெற்றிகரமாய் இந்த ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கான அத்தியாவசிய தேவை எது அப்படின்னா இந்த ஜெபம். இதை ரீப்ரிண்ட் 2004 அதுல சகோதரர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறாங்க.
அடுத்து ஜெபம் ஏன் நமக்கு அத்தியாவசியம் அப்படின்னா, ஜெபந்தான் புது சிருஷ்டிக்கு ஜீவ ஆதாரம் மூச்சு. ஜீவ ஆதாரம் மூச்சு. மூச்சு இல்லைன்னா அது பிணம். அப்ப புது சிருஷ்டிக்கு மூச்சே எது? ஜெபம். நமது கர்த்தர் இரவின் பெரும்பகுதியை நமது பரமபிதாவோட இரவில் ஜெபத்துல செலவழிச்சாங்க. நமது கர்த்தருடைய முன்மாதிரியிலிருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன அப்படின்னா, அவர் பரிபூரணர், நமக்கு யாவருக்கு தெரியும். அப்படி இருந்து அவர் தமக்கு நியமிக்கப்பட்ட அந்த வேலையை நிறைவேற்றி முடிக்க ஜெபத்தின் மூலம் பிதாவோடு ஆழமான ஐக்கியம் கொள்ள வேண்டிய தேவை அவருக்கே இருந்துச்சு இல்லைங்களா? அவருக்கு நியமிக்கப்பட்ட வேலை இந்த பூமியில வெற்றிகரமாக நிறைவேற்றி முடிக்கணும்னா ஜெபத்தின் மூலம் பிதாவோடு ஒரு ஆழமான ஐக்கியம் கொள்ள வேண்டிய தேவை அவருக்கே இருந்துச்சு. அப்படின்னா மாம்சத்தில் அபூர்ணராய் இருக்கிற நமக்கு இயேசு கிறிஸ்துவை போல ஞானம் நமக்கு இல்லை, அவருக்கு இருக்கிற அந்த வல்லமை நமக்கு இல்லை, மாம்சத்தில் அபூரணம். அப்ப நாம இந்த ஓட்டத்துல ஓடி முடிப்பதற்கு எவ்வளவு நாம் பிதாவோடு கூட நாம் ஜெபத்தின் மூலமாய் கிட்டி சேருவது அவசியமா இருக்கு. இதை நாம் உணர வேண்டும். அவருடைய வழிகாட்டுதலுக்காக, ஆறுதலுக்காக இடுக்கமான பாதையில் வாழ்க்கையின் அனைத்து சோதனைகள், பாடுகள், தேவையான பலனுக்காக தொடர்ந்து தேவனை நோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் நாம் ஒவ்வொருவருக்குமே இருக்கு. இதனாலதான் ஜெபம் புது சிருஷ்டிகளுக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமா இருக்கு. அடுத்த சகோதரர் என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு புது சிருஷ்டி ஜெபத்தை புறக்கணிக்கிறாரோ, அதாவது அந்த ஆழமான ஜெப வாழ்க்கை, அத்தியாவசிய தேவையா இருக்கிற அந்த ஜெப வாழ்க்கையை புறக்கணிக்கிறாரோ, அவருடைய லைஃப்ல குறிப்பிட்ட அளவில் நாச நோய் வரும் அப்படின்னு எச்சரிக்கிறார். அப்ப எவ்வளவு ஜெபம் என்பது ஒரு புது சிருஷ்டிக்கு எவ்வளவு முக்கியமா இருக்கு பாத்தீங்களா? அந்த ஜெபத்தை நாம் ஒருவேளை சரியாக செய்யாபடி அந்த ஒரு ஆழ்ந்த ஜெப வாழ்க்கை நாம் யார் ஒருவரிடத்தில் இல்லையோ, அவருடைய லைஃப்ல குறிப்பிட்ட அளவில் நாச நோய் வரும், இதை தவிர்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. கிருபையின் சிங்காசனத்தை நோக்கி முழங்காலிட்டு பிதாவுடன் தனித்திருக்கும் பாக்கியத்தை நாம் ஒருபோதும் புறக்கணித்தரக்கூடாது அப்படிங்கிறார். இந்த பாக்கியத்தை புறக்கணிக்கிற எவரும் இடுக்கமான பாதையில் நடப்பதற்கு நமக்கு நன்மைக்காகவும் உதவிக்காகவும் தேவன் ஏற்பாடு செய்திருக்கும் அந்த பெரிய ஆசீர்வாதத்தின் ஒரு பெரும்பகுதியை இழக்கிறார். தேவன் இந்த பாதையில் ஓடி முடிப்பதற்கு, அந்த இடுக்கமான பாதையில் ஓடி முடிப்பதற்கு அவர் மிகப்பெரிய ஒரு வல்லமையான கருவியை நம்ம கரங்களில் கொடுத்துருக்காங்க. யார் அந்த வல்லமையான கருவியாக ஜெபத்தை சரியான விதத்தில் பயன்படுத்தலையோ, அப்ப அந்த பாதையில் ஓடி முடிப்பதற்கு தேவையாக பலனையும் உதவிகளையும் வழிகாட்டுதலையும் அவர் இழக்கிறார். பிறகு எப்படி அவர் வெற்றிகரமாக அந்த பாதையில் அவர் ஓடி முடிக்க முடியும்? நிச்சயம் முடியாது. பிரியமானவர்களே, ஜெபம் என்பது புது சிருஷ்டிகளுக்கு இவ்வளவு அத்தியாவசியம் நிறைஞ்சதா இருக்கு. நாம வேத வசனத்தை ஏதோ ஒரு வகையில கூட நம்ம கேட்டுடலாம். வாரத்துக்கு 3 கூடைகள் நம்மளுடைய எக்லிசியாவை உதாரணத்துக்கு எடுத்தோம்னா வேத வசனத்தை கேட்டுறோம். எப்படியாவது நம்ம ஏதாவது பார்ட்ஸுகளை படிச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம். யூடியூப்ல ஏதாவது ஒரு செய்தியை வேலையை பார்த்துக்கிட்டே போட்டு விட்டாது கேட்டுறோம். ஆனா அந்த அளவுக்கு ஜெப நம்முடைய வாழ்க்கையில இருக்கா அப்படின்னா நிச்சயம் இருக்காது, சிந்திச்சு பார்த்தோம்னா. ஆனா அதுவும் முக்கியம், அதற்கு சமமாக ஜெபமும் முக்கியம். ஏன் இதை நம்ம திரும்ப திரும்ப வலியுறுத்துறோம் அப்படின்னா, ஜெபம் இல்லைன்னா நிச்சயமா நாம் இந்த வாழ்க்கையை வாழ முடியாது, இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கைக்கான எரிபொருள் ஜெபந்தான். ஏன்னா அந்த மூச்சு காத்து என்பது நம் சரீரம் இயங்குவதற்கான எரிபொருள் என்பது நமக்கு தெரியும். அப்ப புது சிருஷ்டியின் வாழ்க்கை இயங்குவதற்கான எரிபொருள் இந்த ஜெபந்தான். சரி, இப்ப நம்ம ஜெபம்னா எப்படிப்பட்டதுன்னு பார்த்துட்டோம், ஜெபம் ஏன் நமக்கு அத்தியாவசியம்ங்கிறதை நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம பாடத்துக்குள்ள அந்த வாக்கியம் இருக்கு பாத்தீங்களா, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே. இந்த வாக்கியத்துக்குள்ள ஒரு ஆழமான உட்பொருள் பொதிஞ்சிருக்கு. கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிறாங்க. அதை நாம் புரிந்து கொண்டோமானால் இந்த ஜெப வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வருவதற்கு அது ஊக்கத்தையும் பலனையும் கொடுப்பதாக இருக்கும். இதை நாம் ஒரு 6 தலைப்பின் கீழாக நாம் தியானிக்கலாம். அதுல முதலாவது தலைப்பு, அதாவது பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படிங்கிற அந்த வாக்கியத்துக்குள்ள நமக்குடைய ஜெப மனப்பான்மை ஊக்குவிக்கிற, உத்வேகம் அளிக்கிற காரியங்கள் அடங்கியிருக்குது. அதை ஒரு 6 பகுதியாக பார்க்கலாம்.
முதலாவது பகுதியாக தேவன் நமக்கு பிதாவாய் இருக்கிறார் என்கிற ஸ்லாக்கியம், தேவன் நமக்கு பிதாவாய் இருக்கிறார் என்கிற ஸ்லாக்கியத்தை நாம் மனதார உணர்ந்திருக்கிறவர்களா இருக்கணும். இந்த மனப்பான்மை நமக்குள்ள இருந்துச்சுன்னா ஜெபிப்பதற்கு நமக்கு ஒரு உத்வேகம் வரும். பார்த்தீங்களா, தேவன் என் பிதாவாய் இருப்பது, நான் அவருக்கு பிள்ளையாய் இருப்பது எனக்கு கிடைத்திருக்கிற அளவிற்கு அறிய முடியாத ஒரு பாக்கியம் என்பதை நான் உணர்ந்திருந்தேனானால் ஜெபிப்பதற்கு என் உள்ளம் வந்து துள்ளி குதிக்கும். அது ஒரு சடங்காச்சாரமா நான் செய்ய மாட்டேன், சம்பிரதாயமா செய்ய மாட்டேன், அதையோ ஜெபிக்கணுமே அப்படின்னு செய்ய மாட்டேன். அந்த ஜெபத்துல ஒரு ஜீவன் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஜெபத்துல ஒரு உணர்வு இருக்கும். அப்படிப்பட்ட ஜெபத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாங்க. அப்போ நாம் ஜெபிக்கும் போது முதல்ல நம்முடைய இதயத்தில் இருக்க வேண்டிய மனப்பான்மை, தேவன் நம்முடைய பிதாவாய் இருக்கிறார் என்கிற ஸ்லாக்கியத்தை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். நாம் முழங்கால் போடும்போது நமக்கு இந்த சிந்தை வரணும். வரும்போது அவருக்கு நமக்குமான அந்த ஒரு பிணைப்பு அதிகரிப்பதை நாம் பார்க்க முடியும். சகோதர சகோதரிகளை வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை. அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆம் பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்துல அநேக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நாம இருக்கிறாங்க. நோவா, ஆபிரகாம் முதல் கொண்டு நோவா, ஏனோக்கு, இப்படி நம்ம வரிசையா சொல்லிட்டு வரலாம். கடைசி முற்பிதா யோவான் வரைக்குமே தேவனை பிதாவுன்னு சொல்லக்கூடிய அந்த பாக்கியம் அவங்களுக்கு, அந்த ஸ்லாக்கியம் கிடைக்கல இல்லைங்களா. எப்பதான் அந்த பிதாங்கிற வார்த்தையவே நாம் கேட்க ஆரம்பிச்சோம், யார் தான் அறிமுகப்படுத்தினாங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் முதல்ல பிதாங்கிற வார்த்தையவே அறிமுகப்படுத்தினாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து ஆரம்பிச்சு வச்ச அந்த பிதா அப்படிங்கிற அந்த ஒரு பாக்கியமான அந்த ஒரு வழிக்குள்ள நாமளும் இன்னைக்கு கடந்து வந்திருக்கிறோம். நாம் இன்னைக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய, அதாவது நம்முடைய வாழ்க்கை நோவாவுடைய வாழ்க்கை கம்பேர் பண்ணும்போது அன்னைக்கு அவர் அந்த சாதகமற்ற சூழ்நிலை எவ்வளவு அற்புதமாய் நின்றார். நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. ஆனா அன்னைக்கு அவருக்கு கிடைக்காத வாய்ப்பு இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்குது. அப்போ இது எப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியம். இந்த ஸ்லாக்கியத்தை நாம் உணர்ந்தவர்களா இருக்கும்போது அப்படிப்பட்ட பிதாவோடு கூட நான் ஜெபத்தின் மூலமாய் தொடர்பு கொள்ள வேண்டுமே என்கிற அந்த ஒரு உத்வேகம் நமக்குள்ள வரும். புரியுதுங்களா? அப்ப நாம எவ்வளவு நேரம் எவ்வளவு நாள் நாம் இதை சிந்திக்கிறவர்களா இருக்கிறோம். இந்த சிந்தை நமக்கு மிக மிக முக்கியம். பரமண்டலங்களுக்கும் பிதாவிடம் கிறிஸ்து தொடர்பு கொண்ட போதெல்லாம் பிதா அப்படிங்கிற அந்த பெயரை தான் அவர் பயன்படுத்த நாம பார்க்க முடியும். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இதே வசனம் திருவிவிலியத்தில் எப்படி வருதுன்னா, நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்களுக்குள் அனுப்பியுள்ளார். நீங்கள் நம் ஒவ்வொருவருமே பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் இயேசு கிறிஸ்துனுடைய ஆவியை நமக்குள்ள அனுப்பியிருக்காங்க. அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. அப்ப நமக்கு எப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா. நம்முடைய பரமபிதா அவருடைய குமாரனுடைய ஆவியை நமக்குள்ள அனுப்பியிருக்கிறாங்க. அவருடைய குமாரன் எப்போதுமே பிதா 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 என்றே அவருடைய சிந்தை அவரை நோக்கியே கூப்பிட்டு கொண்டிருந்த ஒரு ஆவி. அந்த ஆவியை நமக்குள்ள அனுப்பி இருக்கிறார்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அந்த ஆவியை நாம் பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறத நமக்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டின். ஏன் நம்ம பயன்படுத்தலைன்னா, பிதா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னுடைய பிதாவா இருக்கிறார் என்கிற அந்த ஸ்லாக்கியத்தை நம் கண்கள் காண தவறிருச்சு, அல்லது மறந்துருச்சு, அல்லது அந்த உணர்வு மங்கி போயிருச்சு அப்படிங்கிறத காரணம். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய ஆவியை பெற்றன்னா அவரை பிதா 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 என்ற இடைவிடாமல் ஜெபத்தோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டியது அவசியம். அதற்கு அத்தியாவசியமான மனப்பான்மை என்ன?
பிதாவாகிய தேவனை என் பிதாவாய் கொண்டிருக்கும் ஸ்லாக்கியம் நான் பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிற மனப்பான்மை நமக்கு வேணும் சகோதர சகோதரிகளே. தேவனை என் பிதா என அழைப்பது சொல்லி முடியாத ஒப்பில்லா ஸ்லாக்கியம். இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கும் அநேகர் இதை உணர்வதே இல்லை. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த அந்த ஜெப வாழ்க்கை, அவருடைய அப்போஸ்தலர்களிடம் இருந்த அந்த ஜெப வாழ்க்கை இன்றைக்கு நம்மிடத்துல கொஞ்சமாவது இருக்கானா? இல்லை. அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஸ்லாக்கியத்தை நாம் சரியாக உணரவில்லை. அப்படி உணர்ந்தோமானால் நம்முடைய ஜெப வாழ்க்கையானது ஜீவனுள்ளதாய் மாறும் சகோதர சகோதரிகளே. அப்ப நம்முடைய ஜெப வாழ்க்கையில் நமக்கு அவசியமாய் இருக்க வேண்டிய முதலாவது மனப்பான்மை, சர்வ வல்லமையுள்ள தேவன் என் பிதாவாய் இருக்கிறார் என்கிற ஸ்லாக்கியத்தை உணர்ந்தவர்களாய் நாம் அந்த ஜெபத்துக்கு கடந்து செல்ல வேண்டும். இந்த உணர்வு எப்போதும் நம் சிந்தையில் இருக்கும்படி நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது மனப்பான்மை என்னன்னா, அவர் அன்புள்ள தகப்பன். சரிங்களா? வாசிக்கலாம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வசனமே போதும் நம்முடைய தேவன் எப்பேற்பட்ட ஒரு அன்புள்ள தகப்பனாய் நமக்கு இருக்கிறார் என்று. முதலாவது பார்த்தோம், அவர் நாம் பிதாவாய் இருப்பது ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம்னு பார்த்தோம். அந்த பிதாவானவர் அன்புள்ள தகப்பனாய் இருக்கிறார் என்பது இரண்டாவது நமக்கு இருக்க வேண்டிய மனப்பான்மை. இதை இயேசு கிறிஸ்து அவருடைய அநேக நேரம் இதை நமக்கு ரிப்பீட் பண்ணி நமக்கு நினைவூட்டிக்கிட்டே இருப்பார். எப்படின்னா, பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். உங்கள் பரமபிதா ஆகாயத்து பறவைகளை போஷித்து காட்டு புஷ்பங்களை உடுத்துவித்தாரானால் அவைகளை பார்க்கலும் விசேஷித்தவர்களாய் இருக்கிற உங்களை போஷிப்பது அதிகம் நிச்சயம் அல்லவா? உங்கள் பரமபிதா உங்களுக்கு வேண்டியவைகளை அறிந்திருக்கிறபடியால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா உங்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இப்படி பாருங்க, இயேசு கிறிஸ்து முதலாவது அவர் செய்து காட்டினார். இரண்டாவது வார்த்தையில் போதித்து காட்டினார். சீசர்களுக்குள்ள அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது என்ன அப்படின்னா, முதலாவது இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை, அவருடைய செய்கை, அதாவது அவருடைய ஜெப ஜீவியம். அதற்கு அப்புறம் தான் அவர் ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அதையே தான் இன்னைக்கு நமக்கும் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறாங்க. அந்த பிதாவுக்கு எனக்கும் பிதாவுக்கும் இருந்த அந்த தொடர்பை நீங்க பாருங்க. அந்த தொடர்பை நீங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துங்க. நான் சர்வ வல்லமையுள்ள தேவனை என் பிதாவாகவே தொடர்ந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதே பார்வையை நீங்களும் பாருங்க அப்படின்னு தான் நாம் இந்த வசனங்கள் மூலமா இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. தேவன் நம்மீது வைத்திருக்கும் பட்சமும் பாசமான அன்பை நம் கண்கள் திட்டவட்டமாய் காண வேண்டும் அப்படின்னு சொல்லி சகோதரர் சொல்றார். நாம் இடைவிடாமல் நாம் தேவன் நம்மீது வைத்திருக்கிற அந்த அன்பை, அந்த பட்சமான அன்பை திட்டவட்டமாக நாம் கண்டுகொண்டே இருக்கிற அந்த மனப்பான்மை நமக்குள்ள இருக்கும்போது, நாம் ஜெபிக்கும் ஒவ்வொரு சமயமும் நம்மில் ஆர்வமும் அக்கறையும் கொண்டு நம்மை நேசிக்கும் பிதாவாகிய தேவனை நாம் கிட்டி சேருகிறோம். இல்லைங்களா? நம்மை நேசிக்கும், நம்மீது ஆர்வமும் அக்கறையும் கொண்டு நம்மை நேசிக்கிற பிதாவைத்தான் இப்ப நான் கிட்டி சேர போறேன் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை நமக்குள்ள இருக்கும்போது, ஜெபத்தின் மீது ஒரு அலாதி பிரியம், ஒரு ஆர்வம், ஒரு உற்சாகம் நமக்கு பிறக்கும். இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் நம்ம மிஸ் பண்றதுனாலதான் நாம் வேதவசங்களை கேட்பதற்கு இருக்கிற ஆர்வம் ஜெபத்திற்கு இல்லை. காரணம், இந்த ஆழமான பொருள்களை நம் கண்கள் காணாது இருக்கிறது தான் சகோதர சகோதரிகளே. அப்ப நாம் ஜெபத்தில் கிட்டி சேரும் போதெல்லாம் நம்முடைய இதயத்தில் இருக்க வேண்டிய இரண்டாவது மனப்பான்மை, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னுடைய பரம தகப்பன், என்னுடைய அன்புள்ள தகப்பனாய் இருக்கிறார் என்கிற இந்த மனப்பான்மை நாம் எப்போதுமே கொண்டிருக்க வேண்டும். மூன்றாவது மனப்பான்மை என்ன அப்படின்னா, பரிசுத்தம் உள்ள தேவன். நம் சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். தேவன் நம் பிதாவாக மாத்திரமல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள பரிசுத்தமான தேவனாகவும் இருக்கிறார். நாம் ஜெபத்தில் அவரை கிட்டி சேரும் போது இந்த ரெண்டு உண்மைகளையும் நாம் பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். பிரியமானவர்களே, நான் ஜெபத்துக்கு போகும்போது என்னுடைய பிதா
அன்புள்ள தேவனாய் இருக்கிறார், அன்புள்ள பிதாவாய் இருக்கிறார். என்னுடைய பிதா அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். இந்த ரெண்டுலையும் இருமுனைக்கு போறவங்க இருக்காங்க. என்ன அப்படின்னா, அன்புள்ள தேவனை கண்டிப்புள்ள தேவனாய் மாத்திரம் பயந்துக்கிட்டு சில பேர் ஜெபத்துக்கு சரியா போக மாட்டாங்க. அப்படி போகலைன்னா அவங்க சரியான வாழ்க்கை இல்லைன்னு அர்த்தம். பரிசுத்தமுள்ள தேவனை பரிசுத்தத்தோடு அணுகாமல் துணிகரமா எல்லாமே பண்ணிக்கிட்டு ஒண்ணுமே பண்ணாத மாதிரி இருப்பாங்க. இப்ப 2 முனைகள் இருக்குது பாத்தீங்களா? அன்புள்ள தேவன் அப்படிங்கிறதே நாம் பார்க்க வேண்டும். அதே சமயம் அவர் பரிசுத்தமுள்ள தேவன் என்பதையும் பார்க்க வேண்டும். அன்புள்ள தேவனாய் இருப்பதனாலே நாம் உரிமையோடு நாம் பிதாவின் இடத்தில் என் பிதான்ட்டு நம்ம ஜெபத்துக்கு போகணும். அவர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே பயபக்தியோடு அவருடைய சமூகத்துக்கு நாம் கிட்டி சேர வேண்டும் சகோதர சகோதரிகளே. அப்போ வாசிக்க கேட்கலாம் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை. ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இந்த வசனமானது தேவனுடைய மகா பரிசுத்த தன்மை நமக்கு அழகாக எடுத்து காண்பிக்கிறதா இருக்கு. அதாவது தேவனுடைய மனுஷர்கள் அவங்களுடைய லைஃப்ல தேவனுடைய தரிசனத்தை கண்டபோது, அவருடைய பரிசுத்தத்தினுடைய சின்ன தரிசனத்தை கண்டபோது அவங்க பெற்ற அனுபவத்தை நாம் சில விஷயங்கள் பார்த்தோம்னா நமக்கு அது உதவியா இருக்கு. உதாரணத்துக்கு போனா ஏசாயா தேவனுடைய மகிமையை கண்ட மாத்திரத்தில் அவர் என்ன ஒரு உணர்வை பெற்றார்னா, தான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் அப்படிங்கிற அந்த உணர்வை பெறார். அப்ப தேவனுடைய அந்த சின்ன மகிமை பார்க்கறாங்க, அவருடைய பரிசுத்தத்தின் மகிமையை பார்க்கறாங்க. பார்த்த மாத்திரத்தை தான் எவ்வளவு அவலட்சணமா இருக்கேன், எவ்வளவு பாவியா இருக்கிற அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வை அவர் பெறாரு. மோசே தேவனுடைய அந்த தரிசனத்தை சின்ன அளவுல பார்த்த போதே அதை பார்க்க பயந்து முக்காடிட்டு கொள்றார். அடுத்து தானியேல் தேவ தரிசனத்தை கண்டபோது செத்தவனை போல் பெலனற்று, அதாவது பெலனற்று விழுந்தார். அதாவது பெலனெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்றார். புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது யோவான் அந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த தரிசனத்தை கண்ட மாத்திரத்தில் செத்தவனை போல் விழுந்தேன்னு சொல்றார். அப்போ நம்முடைய தேவனுடைய அந்த பரிசுத்தத்தை, அந்த மகத்துவத்தை நம்முடைய இந்த சின்ன மூளையினால் ஒரு துளி கூட நினைச்சே பார்த்த முடியாது. அவ்வளோ பரிசுத்தமுள்ள தேவன். அப்ப அந்த தேவனுடைய சமூகத்துக்கு நாம் கடந்து செல்லும் போது நம்முடைய மனசுல இருக்க வேண்டிய மனப்பான்மை என்ன அப்படின்னா, அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை இருக்கும்போது நாம் தேவனுடைய சமூகத்தில் அலட்சியமா இருக்க மாட்டோம், உதாசீனமா இருக்க மாட்டோம், பயபக்தி இல்லாதவளா இருக்க மாட்டோம். அப்ப நாம் ஜெபிக்கும் போது நமக்கு இருக்க வேண்டிய 3வது மனப்பான்மை அவர் பரிசுத்தமுள்ளவராயிருக்கிறார் என்பது. 4வதாக தேவன் சர்வத்தையும் செம்மையாய் ஆளும் வல்லமையான அதிபதி. ஆம், சகல சிருஷ்டிகளுக்கும் யார் அதிபதினா நம்முடைய பிதாவாகிய தேவன் தான். ஜெபத்துல நமக்கு இருக்க வேண்டிய அந்த 4வது மனப்பான்மை சர்வத்தையும் செம்மையாக நேர்த்தியாக ஒரு சின்ன பிசுறு கூட தட்டாம ஆளுகிற வல்ல அதிபதியுடைய சமூகத்துல இப்ப நான் ஜெபிக்க போறேன். அவருடைய முகத்தை நான் பார்க்க போறேன், அவருடைய அந்த புன்னகையின் முகத்தை நான் பார்க்க போறேன் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கும்போது ஜெபிப்பதற்கான அந்த உத்வேகம் நமக்குள் வரும், உற்சாகம் நமக்குள் வரும். சகோதர சகோதரிகளே, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படிங்கிற வாக்கியமானது நாம் ஜெபிக்கிற தேவன், நாம் ஜெபிக்கும்படி கடந்து சென்றிருக்கிற நம்முடைய தேவன் சர்வத்தையும் சர்வ வல்லமையோடு பரமண்டலத்திலிருந்து ஆட்சி செய்கிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு நினைப்பூட்டுது. இதற்கு ஒரு உதாரணத்தை நாம லிட்டரலா நம்ம பார்க்க முடியும். 1948 இஸ்ரேல் தேசம் உருவான அந்த ஆண்டுல 1948 மே 2 அப்ப பிரிட்டிஷ் தான் இஸ்ரேலை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மே 2 நாங்க உங்களுக்கு நாட்டை உங்க கையில கொடுத்துட்டு சுதந்திரம் கொடுத்துட்டு நாங்க கடந்து போறோம்னு சொன்னாங்க. ஆனா அவங்க அதை செய்யல. இங்கிலாந்து யாரு? ஒரு கிறிஸ்தவ தேசம். இயேசு கிறிஸ்து பிறந்தது எங்க? இஸ்ரேல்ல. அப்போ இங்கிலாந்து இஸ்ரேலுக்கு சொன்ன விதமா நடந்திருக்கணுமா, நடந்து கூடாதா? நடந்திருக்கணும். இந்த விஷயம் ஐநா சபைக்கு ஓட்டெடுப்புக்கு போகுது. ஓட்டெடுப்புக்கு போகும்போது
வீட்டோ பவர் உள்ள 5 நாடுகள் ஓட் பண்ணணும். மெஜாரிட்டி வந்தா தான் இஸ்ரேல் ஒரு ஸ்டேட்டா உருவாகும். அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இங்கிலாந்து கைவிட்டுருச்சு. அப்புறம் எப்படி இஸ்ரேல் தேசம் உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே ஒரு ஓட்டு தேவையா இருக்கு. இஸ்ரேலுங்கிற ஸ்டேட்டு ஒரு நாடாக அங்கீகரிக்கப்படுறதுக்கு. அந்த ஒரு ஓட்டை யார் போட்டாங்க தெரியுங்களா? சோவியத் ரஷ்யா. ரஷ்யா இயல்பாவே யாரு? இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டான நாடு. அடுத்த அர்மகதோன்ல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது தலைமைத்துவமே யாருன்னா ரஷ்யா தான். அதே ரஷ்யா, அதே நாத்திய தேசம்தான் அன்னைக்கு இஸ்ரேலுங்கிற நாடு 1948 தனி நாடாய் சுதந்திர நாடாய் அறிவிக்கப்படுறதுக்கு ஓட் பண்ணுச்சு. ஆனா பாத்தீங்களா, இதுல தேவன் இஸ்ரேல், அதாவது கிறிஸ்தவ நாடு இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டா மாறிடுச்சு. இஸ்ரேலை அழிக்க நினைக்கிற நாடு, இஸ்ரேலை அருவருக்கிற நாடு சாதகமா ஓட் பண்ணுச்சு. அப்ப தேவனுடைய சர்வத்தையும் ஆளுகிற அவருடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்ள முடியுதுங்களா? இது சாதாரண விஷயம் இல்ல. நான் பேசுறது நமக்கு சாதாரணமா தெரியும். ஆனா அதுக்குள்ள இருந்த தேவனுடைய கரத்தை, அவருடைய வல்லமையை நாம் உணர்ந்து போந்தால் அது மிக ஆச்சரியமா இருக்கு. இது மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். இன்னைக்கு நம்ம தேசத்திலேயே சில விஷயங்கள் நடக்குதுன்னா தேவனுடைய சர்வ வல்லமைக்கு உட்பட்டு தான் நடக்கும். பிரியமான சகோதர சகோதரிகளே, சர்வத்துக்கும் உரிய மகா சிங்காசனத்தில் நம் தேவன் வீற்றிருக்கிறார். எல்லா நிகழ்வுகளும் அவரது ஆளுகையில் அடங்கியே இருக்கின்றன. அப்ப நம்முடைய ஜெப மனப்பான்மைக்கு அத்தியாவசியமான 4வது குணாதிசயம் என்னன்னா, தேவனுடைய ஆளுகைக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. ஏன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதை ஆளுகை செய்கிறவர் யார் அப்படின்னா நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படிப்பட்டவர்கிட்ட தான் இப்ப நான் ஜெபிக்க போறேன் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை நமக்குள்ள இருக்கும்போது நம்முடைய ஜெப வாழ்க்கை உற்சாகமா இருக்கும். சகோதர சகோதரிகளே, இப்ப 5வது காரியமாக நாம் பார்க்க வேண்டியது என்னன்னா, தேவனிடத்தில் காணப்படுகிற அந்த சம்பூர்ண பாதுகாப்பு. தேவனிடத்தில் மாத்திரம்தான் நமக்கு சம்பூர்ண பாதுகாப்பு இருக்கு. சர்வ வல்லமையுள்ள தேவன், அதாவது நம்முடைய பிதா நமக்கு இருக்கிறபடியினால நாம் ஒருபோதும் அனாதைகள் அல்ல. ஆனா அநேக சமயங்களில் நாம் எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னா, நாம் அனாதைகள் போலதான் நடந்துக்கிறோம். எப்படி அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் கடந்து வரும்போது நாம் பயத்துக்கும் பதட்டத்துக்கும் நம்முடைய இதயத்தில் இடம் கொடுத்துட்றோம். அப்படின்னா நம்முடைய பிதாவினுடைய சம்பூர்ண பாதுகாப்பை நாம் உணரல அப்படிங்கிறது அர்த்தம். பாருங்க, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படிங்கிற அந்த வாக்கியத்துக்குள்ள இவ்வளவு அர்த்தங்கள், ஆழமான அர்த்தங்கள் பொதிஞ்சிருக்கு. ஏன் அந்த வாக்கியத்தை அந்த ஜெபத்திற்கான முதல் வாக்கியமாய், திறவுகோல் வாக்கியமாய் இயேசு கிறிஸ்து வைக்கிறார்னா, இந்த காரியங்களை எல்லாம் உணர்ந்திருந்தால் மாத்திரம்தான் நாம் அடுத்தடுத்த காரியங்களுக்குள், ஜெபத்து வாழ்க்கைக்குள், நாம் ஆழமான ஜெப வாழ்க்கைக்குள் கடந்து செல்ல முடியும் என்பதனால்தான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் அநேக நேரம் நமக்கு நேரிடுகிற சில காரியங்களை பார்த்துட்டு, இந்த பிரச்சனை என்னை இவ்வளவு படுத்துது, அந்த தொல்லை என்னை அவ்வளவு படுத்துது, இப்படி அப்படின்னு நிறைய சொல்றோம். அதற்காக நம்ம பயமும் பதட்டமும் அடைஞ்சோமானால் நாம், பிரியமானவர்களே, அனாதைகள் போலதான் நாம் நடந்துகிட்டு இருக்கோம். எப்படி அப்படின்னா, தேவனே எனக்கு உங்க மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு நாம் சொல்லாமல் சொல்றோம். என்னுடைய இந்த கஷ்டமான சூழ்நிலையில் எனக்கு உதவி செய்வதற்கு உமக்கு திராணி இல்லை அப்படிங்கிறத நாம் வெளிப்படுத்துறோம். பிரியமானவர், என் மீது உமக்கு அக்கறையே இல்லை பிதாவே என்பதைத்தான் நாம் வெளிப்படுத்துறோம். எப்போ நம்முடைய சுத்தி நடக்கிற காரியங்களுக்கு நாம் பயமும் பதட்டமும் கொள்ளும் போது. பிரியமானவர்களே, நம்முடைய இதயத்தில் எப்போதுமே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு விஷயம், நம் பிதாவினிடத்தில் நமக்கு சம்பூர்ண பாதுகாப்பு இருக்கு என்பதை நம்முடைய சிந்தையில் கொண்டிருக்கணும். இதற்கு உதாரணம், ஒரு அழகான ஒரு கவிதையை கூட நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு ராபின் குருவியும் ஒரு சிட்டுக்குருவியும் பேசிக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு அருமையான ஒரு பாடம் இருக்கு. என்னன்னா, அந்த ராபின் குருவி சிட்டுக்குருவிட்ட கேக்குது, சின்னஞ்சிட்டு குருவியே சின்னஞ்சிட்டு குருவியே, இவ்வையத்து மானிடர் இவ்விதம் சிதறிய மனமும் பதறியே ஓடி
பயந்தே வாழும் காரணம் யாதோ? சிதறிய மனமும் பதறியே ஓடி பயந்தே வாழும் காரணம் யாதோ? இனிய சிட்டுக்குருவியே, இதன் காரணமும் நீ அறிவாயோ அப்படின்னு ராபின் குருவி சிட்டுக்குருவிட்ட கேட்குது. அதுக்கு சிட்டுக்குருவி என்ன சொல்லுதுன்னா, ராபின் குருவியே கேள், நேசமுள்ள ராபினே, நான் அறிந்த பதிலையும் கூறிட நீ கேளாயோ? நான் அறிந்த பதிலையும் கூறிட நீ கேளாயோ? என்னையும் உன்னையும் காத்திடவே பரமத்தகப்பன் உண்டே. இந்த நல்ல பாக்கியமும் இம்மானிடருக்கு இல்லையோ? பாருங்க, இந்த நல்ல என்னையும் உன்னையும் காத்திட பரமத்தகப்பன் உண்டு. இந்த நல்ல பாக்கியம் இந்த மானிடருக்கு இல்லை போல. இதுவே என் பதிலாக ஏற்றிடுவாய் ராபினே. பாருங்க, அந்த சிட்டுக்குருவி என்னையும் உன்னையும் காத்திட நமக்கு பரமத்தகப்பன் இருக்காங்க. ஒருவேளை இந்த மானிடருக்கு அப்படி ஒரு பரமத்தகப்பன் இல்லை போல. அதனாலதான் இவங்க இப்படியாக பதறிய மனமும் சிதறியே ஓடிக்கிட்டு இருக்காங்க, பயமும் பதட்டமும் அடைஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அந்த குருவியினுடைய உரையாடல் நம்ம காத்துக்க முடியும். வாசிக்க கேட்கலாம் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை. ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நாம் விசேஷித்தவர்கள். நம் தலையில் இருக்கும் ஒரு முடி கூட நம்முடைய பிதாவுடைய அனுமதி இல்லாமல் கீழே விழாது. இது எதை குறிக்கிறது அப்படின்னா, நம்முடைய பிதாவினுடைய சம்பூர்ண பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது என்பதை குறிக்கிறது. நாம் தான் அநேக நேரம் இந்த மனப்பான்மை காத்துக்கொள்ள தவறிடுறோம். இந்த மனப்பான்மை, இந்த உணர்வு நம்முடைய இதயத்தில் இருக்கும்படி தக்க வைத்துக் கொள்ளும்படி தவறிடுறோம். அநேக நேரம் அனாதைகள் போல் நாம் நடந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, அப்ப நம்முடைய ஜெப வாழ்க்கை ஜீவனுள்ளதாய் உயிருள்ளதாய் இருக்கணும்னா தேவனுடைய சம்பூர்ண பாதுகாப்பு, என்னுடைய பிதாவினிடத்தில் எனக்கு சம்பூர்ண பாதுகாப்பு இருக்கு அப்படிங்கிற மனநிலையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இது 5வது நாம் ஜெபத்தில் காத்துக்கொள்ள வேண்டிய மனப்பான்மை. 6வது மனப்பான்மை என்னன்னா, தேவன் முழு குடும்பத்திற்கும் தகப்பனாயிருக்கிறார். நம்முடைய பரமபிதா முழு குடும்பத்திற்கும் தகப்பனாயிருக்கிறார் என்கிற இந்த மனப்பான்மை நமக்கு அத்தியாவசியம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க? பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, என் பிதாவேன்னு சொல்லல, எங்கள் பிதாவே. அது என்னன்னா, அவர் ஒரு குடும்பத்துக்கும் தகப்பனாய் இருக்கிறார் என்கிற அந்த ஒரு காரியத்தை இந்த வாக்கியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம் பரமபிதாவுக்கு அநேக பிள்ளைகள் இருக்காங்க. நாம மாத்திரம் இல்ல, அந்த அநேக பிள்ளைகள்ல நானும் ஒருத்தன், நீங்கள் ஒவ்வொருவரும் ஒருத்தர் என்கிற உணர்வு நமக்கு வேணும். அந்த குடும்பத்துல ஒருத்தரை காட்டிலும் ஒருத்தர் விசேஷித்தவர்கள் அல்ல. நம்முடைய பரமபிதாவுடைய பார்வையில எல்லாரும், அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் சரிசமமானவங்க. அப்படித்தான் நம்முடைய பிதாவானவர் பார்க்கிறார். சகோதர சகோதரிகளே, நாம் தேவனுடைய சமூகத்தை கிட்டி சேரும்போது இந்த உணர்வு நமக்குள்ள இருக்கணும், இந்த மனப்பான்மை நமக்கு இருக்கணும். என்னன்னா, தேவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அதற்கு அவர்தான் பரமபிதா தகப்பன். அந்த குடும்பத்துல நானும் ஒரு பிள்ளையா இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வோடு கூட நாம் கிட்டி சேர வேண்டும். தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிற என்னுடைய, நம் ஒவ்வொருவருடைய சக சகோதரிகளோடு நாம் கொண்டிருக்கும் உறவு சரியா இல்லைனா நாம் தேவனோடு கொண்டிருக்கும் உறவும் சரியாக இருக்காது. தேவனுடைய குடும்பத்துக்குள்ள இன்னைக்கு நம்ம முன்னாடி பாடத்துல கூட பார்த்தோம், பார்த்தீங்களா? அதேதான், நாம் தேவனுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒரு சகோதரனோடு ஒரு சகோதரியோடு என்னுடைய உறவு சரியில்லாத பட்சத்துல ஜெபத்துக்கு நான் கடந்து சென்றாலும் அங்கு தேவனோடு கூட நான் சரியான உறவு கொள்ள முடியாது. அந்த சிலுவை நமக்கு அழகாக இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கும். அந்த நேர் செங்குத்தான மரம் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை அடையாளப்படுத்துது. கிடைமட்டமா இருக்கிற அந்த மரம் நாம் சக சகோதரிகளோடு இருக்கிற உறவை நமக்கு அடையாளப்படுத்துது.
அப்ப இது ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா? ரெண்டு மரங்களும் ஜாயிண்ட் ஆகிற அந்த புள்ளி அங்க பிதாவாகிய தேவன், அவருடைய குடும்பத்தின் உறுப்பினர்கள் எல்லாருமே சங்கமிக்கிற இடம் இல்லைங்களா? அந்த சங்கமிக்கிற இடம் சரியாக இருக்க வேண்டும். சரியாக இல்லைன்னா அந்த உறவு சரியானதா இருக்காது. அப்போ எந்த ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ள ஒரு சகோதரன் மீது, யாராவது ஒரு சகோதரன் மீது அது சகோதரியிடமோ நான் பேச முடியாமல் இருக்கிறேன், அதாவது அவங்களால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், அதனால நான் அவங்களோட நான் பேச முடியறதில்ல, அல்லது யாராவது ஒருத்தர் மீது என் இதயத்துல கசப்பு வச்சுக்கிறேன், அல்லது யாராவது ஒருத்தர் மீது என் இதயத்துல கோபம் இருக்கு, அல்லது யாராவது ஒருத்தரை நான் மன்னிக்க முடியாம இருக்கிறேன் அப்படின்னா நான் ஜெபத்துக்கு கடந்து செல்ல முடியாது. கடந்து செல்ல எனக்கு தகுதி இல்லை அப்படின்றார். ஏன் அப்படின்னா, என்னோடு கூட உனக்கு இருக்கிற உறவு சரியா இருக்கணும்னா இந்த குடும்பத்துல, என் குடும்பத்தில் இருக்கிற சக சகோதரிகளோடு இருக்கிற அந்த உறவு நீ சரி பண்ணிக்கிட்டு வா அப்படிங்கிறத தேவனுடைய இது. பிரியமானவர்களே, இந்த உறவுல இப்படியாக யார் மீதையாவது கசப்பையோ கோபத்தையோ பகையையோ வச்சுக்கிட்டு நான் இருக்கும்போது தைரியமாய் கிருபாசனத்தை கிட்டி சேர முடியாது. அதற்கு நான் தகுதியற்றவன். அப்ப ஜெபத்தை கடந்து செல்லும் போது நாம் காத்து கொள்ள வேண்டிய மனப்பான்மை, சர்வ வல்லமையுள்ள பிதா முழு குடும்பத்திற்கும் தகப்பனாய் இருக்கிறார். அப்ப அந்த மனப்பான்மை நமக்குள்ள இருந்தா தான் சபைக்குள்ள இப்படிப்பட்டதான மனப்பான்மைகள், எதிர்மறையான மனப்பான்மைகள், நம் உறவை சிதறடிக்கிற மனப்பான்மைகளை நாம் நம்மை விட்டு சுத்திகரித்து கொள்ள முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் யாரை மன்னிக்கலையோ அல்லது யார் மீது கசப்பா இருக்கிறனோ அவங்களுக்கும் அவர் தான் பிதாவா இருக்கார் இல்லைங்களா? அப்ப இந்த சிந்தை நமக்குள்ள வேணும். இந்த சிந்தை நமக்குள்ள இருந்துச்சுன்னா நாம் இயேசு கிறிஸ்துவை போல பரந்த மனப்பான்மையை நாம் வளர்த்து கொள்ள முடியும். அப்போ நாம் ஜெபத்துக்கு கடந்து செல்லும் போது நம்முடைய இதயத்தில் காத்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு மனப்பான்மை, நம் பரமபிதா முழு குடும்பத்திற்கும் தகப்பனாய் இருக்கிறார் என்பதுதான். அப்ப நாம ஜெபிக்கும் போதெல்லாம் இந்த விஷயங்களை நம்முடைய இதயத்தில் கொண்டிருப்போமானால், அதாவது தேவாதி தேவன் என் தகப்பன் என்ற ஸ்தானத்தையும் அவரின் அன்பின் கரிசனையும் உணர்ந்து அவருடைய கிருபாசனத்தை கிட்டி சேரணும். அவர் மகா பரிசுத்துள்ள தேவன் என்பதை உணர்ந்து பயபக்தியோடு அவருடைய சமூகத்தை கிட்டி சேரணும். அடுத்து பரமண்டலத்தில் வீட்டிலிருந்து சர்வத்தையும் செம்மையாக ஆளுகை செய்யும் வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை உணர்ந்து நான் அவரை கிட்டி சேர வேண்டும். அடுத்து அவர் ஒரு பெரிய முழு குடும்பத்திற்கும் தகப்பனாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து நான் அவருடைய சமூகத்தை கிட்டி சேர வேண்டும். இந்த மனப்பான்மை நமக்குள்ள இருக்கும்போது நம்முடைய ஜெப வாழ்க்கை மந்தமா இருக்காது. அது ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள அந்த உணர்வு வந்துகிட்டே இருக்கு, நம்மளை தூண்டிக்கிட்டே இருக்கு. ஓ, இப்படிப்பட்ட பிதாவினுடைய சமூகத்தில் நான் எப்ப போய் தனிச்சிருப்பேன், அல்லது வேலைகளே செய்து கொண்டிருந்தாலும் நம்முடைய சிந்தையை அவரிடத்தில் உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். கிடைக்கும் போதெல்லாம், அதனாலதான் நாம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்களா, அந்த பாடத்தில் நாம் அதை குறித்து தெளிவா பார்த்தோம். நாம் இடைவிடாமல் அந்த ஜெப ஆவியிலேயே இருக்கணும். இயேசு கிறிஸ்து அப்படித்தான் தன்னுடைய ஜெப ஆவியில தொடர்ந்து பிதாவின் இடத்தில் அந்த ஐக்கியம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவர் அதை பராமரித்து கொண்டே இருந்தார். அதை பார்த்து ஊக்கம் பெற்ற அவருடைய அப்போஸ்தலர்கள் அதே வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அதே மாதிரி தான் நல்லா நாம தெரிஞ்சுக்கணும், இந்த ஆழமான ஜெப வாழ்க்கை வாழாத ஒருவர் சிறுமந்தை வகுப்பாரில் இடம்பெற முடியாது. ஜெயங்கொண்ட வகுப்பாரில் 144,000 பேரில் ஒருவராக முடியாது அப்படிங்கிறது மட்டும் திட்டவட்டம். அப்போ நாம் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான அழைப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை நாம் அடைய வேண்டுமானால், நமக்கான கிரீடத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் இந்த ஆழ்ந்த ஜெப ஜீவியம் மிக மிக முக்கியம். இதை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் வலியுறுத்துறாங்க. இயேசு கிறிஸ்து வலியுறுத்துறாங்க. இதை நாம் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கை புரட்சிகரம், அதாவது வல்லமையுள்ளதாய் மாறணும்னா அந்த வல்லமை நமக்கு பெற்று வழங்குற கருவி இந்த ஜெப வாழ்க்கை தான். அதனால பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஜெபிக்கிறதுக்கு போது மட்டுமல்ல, எந்நேரமும் இந்த 6 சிந்தைகளை நம்முடைய இதயத்தில் வைத்து நாம் தியானிப்போமாக. அவ்வாறு தியானிக்கும் போது நம்முடைய ஜெப வாழ்க்கையானது தேவனுக்கு சுகந்த தூபமாக எழும்பக்கூடிய ஒரு வல்லமையுள்ளதாய் மாறும். இப்படியான வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் ஒவ்வொருவருக்குமே தேவன் பலன் தந்து ஆசீர்வதித்து வளர்ந்தவராக. ஆமென்.